புதுச்சேரி ஊசூடு தொகுதி எம்எல்ஏ சாய் சரவணகுமாருக்கு மீண்டும் சீட் மறுக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் சண்முகசுந்தரம் இணைப்பில் இருக்கிறார். சண்முகசுந்தரம், வணக்கம். புதுச்சேரி பாஜக அலுவலகத்தை சாய் சரவணகுமாரின் ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டுள்ளனர். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கடந்த 2021ஆம் ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலில், அதாவது ஊசுடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு சாய் சரவணகுமார் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தொடர்ந்து அவருக்கு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சராக வழங்கப்பட்டது. கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு கட்சியின் சார்பில் அவர் அமைச்சர் பதவி நீக்கம் செய்யப்பட்டு அவருக்கு பதிலாக காமராஜ் நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற ஜான்குமாருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த வரும் தேர்தலில் போட்டியிடுவதற்காக தனக்கு சீட் வழங்கப்படும் என நம்பியிருந்த நிலையில் அந்த தொகுதிக்கு மாற்று வேட்பாளராக பாஜகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தனுக்கு வழங்கப்பட்டு தற்போது அறிவிக்கப்பட்டது. இதில் அதிருப்தி அடைந்த பாஜகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன் ஆதரவாளர்கள் பாஜக அலுவலகத்திற்கு வந்து மீண்டும் சாய் சரவணகுமாருக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எனும், தற்போது அறிவிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு ஒதுக்கீடு செய்யாததால் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்வதாகவும் கூறி அங்கேயே அந்த அவர்கள் பதவிக்கான கடிதத்தை கிழித்தெறிந்து கட்சிக்கு எதிராக கோஷமிட்டனர். இதனால் பாஜக அலுவலகம் சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. தொடர்ந்து அவர்கள் அனைவரையும் சமாதானப்படுத்தி அனுப்பினர். ஏற்கனவே அவருக்கு கட்சி பதவி பறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தொகுதியிலும் போட்டியிடுவதற்கு அவருக்கு அனுமதி அளிக்கப்படாதனால் அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒட்டுமொத்தமாக அதிருப்தி அடைந்து பாஜக அலுவலகத்திற்கு வந்து தங்களது பதவிகளை ராஜினாமா செய்தது பரபரப்பாக பேசப்பட்டது.